அப்பக்கப்ப ஃப்ரெஷ்ஷாக பறித்து நீங்கள் சாப்பிட்றதுல தான் அந்த இயற்கைக்குரிய தன்மை இருக்கும். நம்ம நல்ல உடல் நிலையோடு இருக்கோமா, ஆரோக்கியத்தோடு இருக்கோமான்னு கேட்டோம்னா இது மிகப்பெரிய கேள்விக்குறி. இயற்கை விவசாயத்தை பற்றி தான் பேசுகிறோம். ஆனால் இயற்கை விவசாயம்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம ஒரு புரிதலில் இருக்கணும். அப்போ உயிர் சத்து இல்லாத பொருளை நீங்கள் வாங்கி எப்படி சாப்பிடுவீங்க? ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜெம் டிவி வழங்கும் உழவும் உணவும் என்ற வேளாண்மை நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த இயற்கை வேளாண் நிபுணர், இயற்கை மருத்துவர் ரீகா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இயற்கை வேளாண்மையின் அவசியம், இயற்கை வேளாண்மையில் விளைவிக்கப்பட்ட உணவு தானியங்கள் குறித்தெல்லாம் விரிவாக விவாதிக்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம். இப்போது தமிழ்நாட்டில் மறைந்த முன்னாள் வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் ஏற்படுத்திய அந்த இயற்கை விவசாயம் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டு விவசாயிகள் மத்தியில் விரிவாக்கம் அடைஞ்சிருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள் மேடம். உழவும் உணவும் நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கும் ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உழவும் உணவும், இந்த உழவும் உணவும் எவ்வளவு நம்மளுக்கு முக்கியம் என்பதை உணர்த்தியவர் நம்மாழ்வார் ஐயா. ஏன்னா பசுமை புரட்சியை இந்த நமது தமிழ்நாட்டிற்கு பரவ செய்தவர் நம்மாழ்வாரையே சேரும். சரிங்களா? அவருடைய அந்த பசுமை புரட்சி இன்றளவும் நம்ம புரட்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் அவர் கண்ட கனவு இன்னும் நிறைவேறவில்லை. ஏன்னா 100% வந்தால் மட்டும்தான் அவர் கண்ட கனவு நம்ம தமிழ்நாட்டில் இது முழுமை பெறும். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 45% தான் நம்ம அதாவது இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த இயற்கை விவசாயம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், நிறைய பேர்களுடைய பார்வை என்னன்னு கேட்டிங்கன்னா, இயற்கை உரங்களை இட்டு நம்ம விளைவிக்கிறதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையாதுங்க. நம்மளுக்கு இயற்கை விவசாயம் என்றாலே பார்த்தீங்கன்னா தன்னிறைவு. நீங்கள் வீட்டில் மாடியில் ஒரு 4 செடியை வச்சு உங்கள் வீட்டுக்கு வேண்டிய காய்கறிகளை நீங்கள் பசுமையாக அப்பக்கப்போ ஃப்ரெஷ்ஷாக பறித்து நீங்கள் சாப்பிட்றதுல தான் அந்த இயற்கைக்குரிய தன்மை இருக்கும். நீங்கள் என்னதான் இயற்கை உரங்கள் போட்டு நம்ம விவசாயிகள் விளைவித்த பொருட்களை நீங்கள் வாங்கி கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இயற்கை உணவுகள் இல்லை. அதோடைய உண்மைத்தன்மை மாறிவிடும். தன்மை இல்லை, அதில் உள்ள சத்துக்கள் அனைத்தும் மாறிடும். நீங்கள் என்னைக்கு கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் கொண்டு போய், ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம், இயற்கை உணவுகள், தற்சார்பு அப்படிலாம் நிறைய பேசிகிட்டு இருக்கோம். தற்காப்பு எல்லாமே பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம தற்சார்போடு இருக்கோமா, தற்காப்போடு இருக்கோமா, நம்ம நல்ல உடல் நிலையோடு இருக்கோமா, ஆரோக்கியத்தோடு இருக்கோமான்னு கேட்டோம்னா மிகப்பெரிய கேள்விதான். கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டங்களில் இயற்கை விவசாயம் நம்ம பண்ணும் பொழுது யாருக்குமே கருத்தரிப்புன்ற ஒரு கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் அங்கங்கே நிறைய இருக்குது. அப்போ இதுக்கும் இயற்கை விவசாயத்துக்கும் என்ன சம்மந்தம்ன்றதை நம்ம இதை கோட் பண்ணி காமிக்கணும் இல்லைங்களா? நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோமா அப்படின்றதையும் நம்ம இதுக்குள்ளே கொண்டு வரணும். ஏன்னா இயற்கை விவசாயத்தை மட்டும் பண்ணால் பத்தாது. நம்ம இயற்கை விவசாயம் நம்ம செய்த பொருட்களை நம்ம எப்படி உபயோகப்படுத்துறது என்பதில் தான் இன்னைக்கு எப்படி நம்ம அதை பாதுகாத்து சமைத்து சாப்பிடுவது. கண்டிப்பா அதுல தான் அந்த பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணணும். ஆமா, இயற்கை விவசாயம்னாவே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இயற்கை உரங்களில் நிறைய இயற்கை உரங்கள் கம்பெனிகள்லாம் நிறைய வந்துருச்சு. அந்த இயற்கை உரங்களை வாங்கி போட்டோம்னா அதுதான் இயற்கை விவசாயம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையாதுங்க. இயற்கை விவசாயம் என்பது உங்களிடம் உள்ள கழிவு பொருட்களை, மக்கும் பொருட்களை கொண்டு நீங்கள் உரமாக தயாரித்து எந்த ஒரு செலவுமே இல்லாமல், நம்ம வீட்டில் இருக்கோமா, ஒரு கோழி எச்சமா, ஒரு ஆட்டு எச்சமா, ஒரு மாட்டோட எச்சமா, கோழி அதாவது சாணம்ன்றது ஒரு எச்சம் தான் இல்லைங்களா? மனித எச்சமாகட்டும் எல்லாமே உரம். எந்த ஒரு நம்ம உயிரினத்திலிருந்து வெளியே ஏறுதோ அந்த வெளியே இருக்க பொருட்கள் அனைத்துமே உரம் தான். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய ஆர்கானிக்னு சொல்லிட்டு நிறைய இதுகளை வாங்கி அடிக்கிறது தான் இயற்கை விவசாயம். மற்றதெல்லாம் ரசாயனங்களை வாங்கி அடித்து அதை செயற்கை விவசாயம்னு சொல்லிட்டு இருக்கோம். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் கிடையாது. சரிங்களா? அதாவது இயற்கை உரத்திலே கலப்படம் இருப்பதாக சொல்றீங்க. அதனால இயற்கை உரத்தை வெளியே வாங்கக்கூடாது. கண்டிப்பா 0 பட்ஜெட்ல நம்முடைய வயல்ல கிடைக்கின்ற அந்த தடைகளை கொண்டே நம்ம உரம் தயாரிச்சு பயன்படுத்தணும். 0 பட்ஜெட்னு கூட நான் சொல்ல மாட்டேன் சார். ஏன்னா நீங்க 0 பட்ஜெட்னு சொல்லிட்டீங்கன்னாவே பாத்தீங்கன்னா ஒரு விவசாயம் பண்றப்பல நிலத்துல போய் உழுறாரு, சரிங்களா, ஏர் பிடிக்கிறாரு, அதுக்கப்புறம் களவு எடுக்கிறாரு, விதைக்கிறாரு, அறுக்கிறாரு, எத்தனையோ ப்ராசஸ் இருக்கு. அதுல அத்தனைக்கும் அவருடைய உழைப்பை கொடுக்குறாரு, மேன் பவர் கொடுக்குறாரு. அப்போ அந்த மேன் பவரை அவர் கண்டிப்பாக என்றைக்குமே அவர் கோட் பண்ணதே கிடையாது. ஒரு பிஸ்னஸ்ன்னு வச்சுக்கிறீங்களே, ₹1 ஒரு இட்லி தயாரிக்கிறாருன்னா கூட அந்த இட்லிக்கு அவங்க விலை நிர்ணயம் பண்ணுறாங்க. ஆனால் விவசாயி அப்படி கிடையாது. அவர் உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு
விலை அவர்னால நிர்ணயம் பண்ண முடியல, வேறு ஒருவர் செய்கிறார். நிர்ணயம் செய்கிறார். அப்ப அவருடைய உழைப்புக்கும் அங்க ஊதியம் கிடையாது, அங்கீகாரம் இல்ல. அப்ப நம்ம வந்து கண்டிப்பா ஜீரோ பட்ஜெட்னு சொல்லாம இதையும் நம்ம விவசாயத்தையும் நம்ம ஒரு தொழில் முனைவோரை நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து இந்த ஜீரோ பட்ஜெட்ன்ற வார்த்தை நம்மளுக்கு வராது. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் ஜீரோவாக தான் நிற்கிறோம் நாங்கள் விவசாயிகள் எல்லாமே. ஜீரோ பட்ஜெட்டுன்றது சொல்லியே நாங்கள் எல்லா விவசாயிகளுமே பூஜ்ஜியமாக தான் நிற்கிறோம். அதாவது உழுதவன் கணக்கு பார்த்தால் உழக்கும் மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இன்னைக்கு விவசாயம்னு வந்துருச்சுனாவே அது இயற்கை விவசாயமாகட்டும் மற்ற பிற விவசாயங்களாகட்டும் எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து லாபகரமான தொழிலாக இல்லை. ஏன்னா நம்ம அதை தொழிலாக பார்க்கல. என்னைக்கு நம்ம தொழிலாக பார்க்குறோமோ அன்னைக்கு தான் விவசாயியோட அவருக்கு வியர்வை சிந்தினதுக்கான பலன் கிடைக்கும். சரிங்களா? அதனால் இன்றைக்கி இயற்கை விவசாயத்தை பற்றி தான் பேசுகிறோம். ஆனால் இயற்கை விவசாயம்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம ஒரு புரிதலில் இருக்கணும். சரிங்களா? இன்றைக்கி நம்ம இயற்கை விவசாயம் பண்ணி நாங்கள் வந்து கண்டிப்பாக நகரங்களுக்கு தான் அனுப்ப முடியும். சரிங்களா? அப்போ அந்த நகரங்களுக்கு அனுப்பும் பொழுது கண்டிப்பாக அது ஒரு 2-3 நாள் ஆயிரும். அந்த ப்ராசஸ் போக்குவரத்து ஆயிரும். அவங்க அதை ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் அதை விற்கணும் இல்லைங்களா? எல்லா இடத்துலையுமே இதுதான் நடந்துகிட்ருக்கு. அப்போ அந்த போய் அந்த ப்ராசஸ் ஒரு 3-4 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் எந்த பொருளுமே வந்து உங்களுக்கு விவசாயத்தில் எல்லாமே வந்து அழுகக்கூடியது தான். சரிங்களா? நான் முதவே சொல்லிட்டேன், அழுகிறதும் திருப்பி மக்குறதும் திருப்பி உயிர்ப்பிக்கிறதும் தான் நம்மளுடைய கண்டிப்பாக இது இயற்கை சார்ந்த விஷயம். சரிங்களா? இந்த இயற்கையில் அழுகணும், மக்கணும், திருப்பி உயிர்ப்பிக்கணும். ஆனால் இன்னைக்கு வந்து அழுகுதான்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பொருள்கள்லாம் அழுகுதா? காய்கறிகள் பழங்கள் வந்து அழுகுதா? இல்லை அழுகுதா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னு கேட்டால் எல்லாமே ஸ்டோர் பண்ணிடுறாங்க, எல்லாருமே ஃப்ரிட்ஜில் வச்சிடுறாங்க. அதுக்குன்னு வந்து கோல்டேஜ் ஸ்டோரேஜ் வந்துருச்சு. சரிங்களா? அந்தந்த அதாவது வந்து ஸ்டோரில் உள்ளவங்கலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தகுந்தாப்புல ஸ்டோர் வச்சுக்கிறாங்க. சரிங்களா? அது வந்து கோல்டேஜ் ஸ்டோரேஜ் ஆகட்டும் அல்லது ஃப்ரிட்ஜ் ஆகட்டும் ஏதோ ஒன்று அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பெரிய கோல்ட் ஸ்டோரேஜ் வச்சிடுறாங்க. அதாவது உணவு தானியங்களை பதப்படுத்தவே கூடாது, சேமித்து வைக்கவே கூடாது, பதப்படுத்தக்கூடாது. வயல்ல அறுவடை செய்து அப்படியே சாப்பிடணும். ஆமா, கண்டிப்பா. அது 2 நாள் ஆனாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, தோல் தான் சுருங்கும், உள்ள ஒன்றும் ஆகாது. உள்ள நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா பளபளன்னு இருக்கணும்னு நினைக்கிறீங்க, உள்ள பூச்சியே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அப்ப ஒரு பூச்சி அந்த நம்ம உற்பத்தி பண்ற ஒரு பொருளுக்குள்ள பூச்சி போகலை அப்படி சொன்னா அங்கே உயிர் சத்து இல்லைன்னு அர்த்தம். அப்போ உயிர் சத்து இல்லாத பொருளை நீங்கள் வாங்கி எப்படி சாப்பிடுவீங்க? ஏன்னா நிறைய பேரை நீங்கள் இன்டர்வியூ எடுத்திருப்பீங்க இயற்கை விவசாயத்தை பற்றி தான். இப்போ நிறைய உங்களுடைய சேனல்லாம் நான் பார்த்துட்டே இருக்கேன், தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். அதை பண்ணணும், இதை பண்ணணும், இந்த மேன்யூர் போடணும், அந்த மேன்யூர் போடணும், இந்த ஃபெர்டிலைசர் போடணும், அந்த ஃபெர்டிலைசர் போடணும். இயற்கை உரங்களில் பார்த்தீங்கன்னா 5 இலை கரைசல், மூலிகை கரைசல், அதுக்கப்புறம் பஞ்சகவியம், நவகவியம், தசகவியம், இப்படி எத்தனையோ கவியங்கள் வந்து மீனாமிலம் வந்துருச்சு. சரிங்களா? முட்டை கரைசல் வந்துருச்சு. வராக குணபஜலம்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா பன்றிக்கறியிலேருந்து செய்கிறது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமான உரம். இப்படி நிறைய உரங்கள் இருக்குது, இயற்கை உரங்கள் இருக்குது. எத்தகைய இயற்கை உரமாக இருந்தாலும் நாமே வயல்ல உற்பத்தி பண்ணணும், உற்பத்தி பண்றோம், பண்ணி அந்த வயலுக்கு பயன்படுத்தணும். உங்களுக்கு கொடுத்துறோம், நாங்கள் உங்கள்கிட்ட கடைகளுக்கு கொண்டாந்து கொடுத்துறோம், மீடியேட்டர்கிட்ட கொண்டாந்து கொடுத்துறோம். அந்த மீடியேட்டர்கிட்ட இருந்து நுகர்வோருக்கு எப்படி போகுன்றதான் இப்போ யாருமே கவனிக்கிறது கிடையாது. நம்ம வந்து கோட்டை விடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, இயற்கை விவசாயத்துல இருந்து இத்தனை உரங்கள் இருக்குங்க. சரிங்களா? இத்தனை உரங்களையும் நாங்கள் தயாரித்து நாங்கள் எல்லாமே நான் வந்து கடந்த 22 வருடங்களாக நான் இயற்கை விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் 2003 நம்மாழ்வாரையோட இயற்கை விவசாயத்தை பற்றி நிறைய ஊர்களுக்கு, குக்கிராமங்களுக்கு வந்து நாங்கள் அவேர்னஸ் ப்ரோக்ராமை, விழிப்புணர்வாக நாங்கள் நிறைய போய் நிறைய கூட்டங்கள் நடத்தி எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா மண்புழு உரம் செய்யுங்க, நீங்கள் வந்து பஞ்சகவியம் செய்யுங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மகசூல் கூடும், அப்படி எல்லாமே நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து நான் பேசும்போது கூட சொன்னீங்க, நம்மளுக்கு வந்து இயற்கை விவசாயத்தில் வந்து மகசூல் குறைச்சுன்னு எல்லாருமே சொல்கிறாங்களே மேடம், இது உண்மையா பொய்யா அப்படிலாம் கேட்குறீங்க பார்த்தீங்களா? உண்மைதாங்க. எந்த ஒரு பொருளையுமே இயற்கையாக நம்ம விளைய விட்டோம்னா அதுக்குரிய தன்மையில் தான் இருக்கும், தரமாக இருக்கும், குறைவாக இருந்தாலும் தரமாக இருக்கும். சரிங்களா? அப்போ நீங்கள் தரத்தை விரும்புகிறீங்களா அல்லது நிறைவாக இருந்து தரம் இல்லாத விரும்புகிறீங்களா? தரம் தான் நமக்கு தேவை, தரம் தான் தேவை. அப்போ இயற்கை விவசாயத்துக்கு கண்டிப்பாக தரம் இருக்கும். அப்போ அங்கே விளைச்சல் கம்மியாக தான் இருக்கும். அப்போ இத்தனை லட்சம் பேருக்கு, இத்தனை கோடி பேர் இருக்கோம், நம்ம அத்தனை பேருக்கும் இது சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாத்தியம். ஏன்னு கேட்டால் அன்னைக்கு காலகட்டங்களில் பஞ்சம் வந்தது. சரிங்களா? அந்த பஞ்சத்தின் வாயிலாக தான் அப்போ வந்து மகசூலை பெருக்கணுமேன்றதுக்காக நம்மளுக்கு வந்து பசுமை புரட்சின்ற பேரில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ரசாயன உரங்களை உள்ளே கொண்டு வந்தாங்க. அப்போ மகசூல் கூடும்னு சொன்னாங்க. சரிங்களா? அன்னைக்கு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இயற்கை உரம், அதாவது வந்து உங்களுக்கு மாட்டுச்சாணி ஆகட்டும், எந்த ஒரு கழிவுகள் ஆகட்டும், ஆட்டு உரமாகட்டும், எல்லாத்தையும் கொண்டு போய் வயலில் கொட்டணும். ஆமாம், வயலில் கொட்டணும். அது ஒரு மக்க வச்சோம், அதுக்கு ஒரு டைம் கொடுத்தோம். இப்போ உடனே நாங்கள் வந்து மாட்டுச்சாணத்தை கொண்டு போய் கொடுத்த உடனே போட்ட உடனே அங்கே நாங்கள் எந்த ஒரு
பொருளையும் நாங்கள் விளைவிக்கிறது இல்லை. அதை மக்குற அருதி, அது கம்போஸ் ஆகுற அருதி, அதை வெயிட் பண்ணி 1 மாதமோ 2 மாதமோ அதுக்கு வெயிட் பண்ணி அதை மூடி அதை மூடாக்கு பண்ணி அதுக்கப்புறம் அதுலேருந்து தோண்டி நல்ல ஒரு பஸ்பமாக வரும். அதைத்தான் கொண்டு போய் எருவா விட்டோம். எருவா வந்து அந்த வயல்ல வந்து வயலில் தெளிச்சிட்டு தெளிச்சுட்டு கொஞ்சம் ரசாயன உரம் போடும்போது அதில் நம்மளுக்கு பாதிப்புகள் அவ்வளவு இல்லை. ஆனா இன்னைக்கு காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா யாருக்குமே இந்த ஆடு மாடு வளர்ப்புன்றது வந்து கால்நடைகளே குறைஞ்சு விட்டது. ஒரு பெரிய சவாலாகி போச்சு. வளர்க்குறது ஒரு சவாலாகி போச்சு. அதுக்கு வேலையாட்கள் கிடைக்கல, அதுக்கு இடம் கிடைக்கல, இப்படிலாம் நிறைய இதுகள் சூழ்நிலைகள் வந்ததுனால கால்நடைகள் இருந்தாலும் கலப்பின கால்நடைகளா மாறி போச்சு. அப்ப அந்த கலப்பின கால்நடைகள்ல உள்ள மென்யூர் இருக்கு பாத்தீங்களா, அது அவ்வளவு வந்து சத்துக்கள் கிடையாது. அந்த சாணம் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு உரமா இருக்காது. அது ஒரு நாட்டு மாடு தான் வந்து இயற்கை விவசாயத்துக்கு ஏற்றது. விவசாயத்தெல்லாம் ஏன்னு கேட்டா உங்களுக்கு அந்த மாட்டு சாணில நாட்டு மாட்டு சாணியில் பார்த்தீங்கன்னா நிறைய நுண்ணுயிர்கள் பெருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் அதில் இருக்குது, நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அதாவது அமினோ அமிலங்கள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, கிரகிக்கக்கூடியது. உங்களுக்கு வந்து உயிர் ஆற்றலை பெருக்கக்கூடிய ரசாயன அந்த மாற்றக்கூடிய அமிலங்கள் அதுக்குள்ளே இருக்குது. இப்படி நிறைய அந்த மென்னூரில் அவ்வளோ இருக்குது ஒரு சாணத்தில். அப்போ அந்த சாணத்தை வந்து போடும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மண்புழு ஒரு நாள் தான் போதும். அந்த மண்புழு அதோடைய வாசனையில் ஈர்க்கப்பட்டு கீழே இருந்து 9 அடி ஆழத்தில் மண்புழு இருக்குங்க. அந்த மண்புழு கூட முதற்கொண்டு இதோட வாசனைக்கு மேலே வந்துடும். மேலே வந்து சாப்பிட்டு கீழே போகும், திருப்பி மேலே வரும், திருப்பி கீழே போகும். அப்படி இந்த ஒரு மாட்டு சாணத்தில் ஒரு நாளில் 9 தடவை கீழே போயிட்டு மேலே போயிட்டு கீழே போயிட்டு மேலே போயிட்டு வரும். அப்போ இன்னைக்கு வந்து மழை பெய்யுதுன்னு வச்சுக்கிறோங்க, அந்த சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஓட்டைக்குள்ள 9 அடிக்கு நம்மளுடைய மழை துளிகள்லாம் உள்ளே போயிடும். நீங்கள் உழுகிறது 2 அடி ஆழம் 1.5 அடி ஆழமாக இருக்கலாம், ஆனால் அதுக்கு கீழே நம்மளால் உழ முடியாது. அப்போ யார் உழுவா? அவர் தான் உழுவார், மண்புழு தான் உழுவார். இன்னைக்கு மண்புழு எங்கேயாவது இருக்கான்னு பார்த்துருக்கீங்களா? கிடையாது. நம்ம செயற்கையாக வாங்கி மண்புழு உரங்களை தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த செயற்கையாக மண்புழு உரங்களை வாங்கி தயாரிக்கிறத விட இயற்கையாக நம்ம நாட்டு பசுமாட்டு சாணத்தில் இருக்கிற மண்புழு என்ன செய்யுன்னு கேட்டிங்கன்னா வேதிவினை மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்போ அது போடுற அந்த மண்புழு போடுற எச்சம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு மரத்துக்கு கீழே வேர் போகுது அப்படின்னு சொன்னால் அந்த வேர் இந்த தண்ணியை நோக்கி ஓடும். அப்போ வேகமாக வளரும். அந்த மரத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் சரி, காற்றோட்டமும் சரி, நீரும் சரி, ஆகாரம், உணவு, நீர் எல்லாமே இந்த மரத்துக்கு கிடைச்சி போயிடும். அந்த செடி கொடி அத்தனைக்கும் கிடைச்சி போயிடும். இதுதாங்க விவசாயம். அப்போ இந்த விவசாயத்தை நம்ம மறந்துட்டு செயற்கை உரங்களை நம்ம வந்து ஒரு சோம்பேறித்தனத்துக்கு அடிமை ஆயிட்டோம். அதாவது உணவு தானியங்க பற்றாக்குறை வந்த போது பிரச்சனை காரணமாக நம்ம பயன்படுத்தணும். இப்போ வந்து உணவுல தன்னிறைவு அடைஞ்சாச்சு. ஸோ மீண்டும் தற்சார்பு சுயசார்பு விவசாயத்துக்கு மாற வேண்டிய நிலையில நம்ம இருக்கோம். இப்போ உங்க வயல் இருக்கு இல்லையா, 100 ஏக்கர்ல இயற்கை விவசாயம் பண்றீங்க இல்லையா, உங்க வயல்ல என்னென்ன இடுபொருட்களா பயன்படுத்துறீங்க, அதோட யுத்திகள் சொல்லுங்க. நாங்க வந்து பஞ்சகாவியம் பண்றோங்க, அமிர்த கரைசல் பண்றோம், அதுபோல் 5 இலை கரைசல்னு சொல்லிட்டு ஆடு தின்னாதது சரிங்களா, அந்த மாதிரி ஒரு இலை எடுத்துக்கிறது, பால் வடிகிற இலை ஒன்று எடுத்துக்கிறது, அதை வந்து சீந்துன்னு சொல்லிட்டு ஒரு கொடி இருக்கும், அந்த கொடி வகையில் ஒன்று எடுத்துக்கிறது. இந்த மாதிரி 5 வெரைட்டியில் உள்ள ஒரு இலைகளை எடுத்து அதை நல்லா இடித்து நம்ம நாட்டு மாட்டு கோமியத்தில் மூத்திரத்தில் நம்ம வந்து ஊற வைக்கிறோம். இந்த நாட்டு மாட்டு கோமியம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யூரியா போட்டதுக்கு சமம். எது? நம்மளுடைய நாட்டு மாட்டு கோமியம். அவ்வளோ உப்புச்சத்துக்கள் அதில் நிறைந்திருக்கும். ஏன்னா நம்ம மண்ணுக்கு உப்புச்சத்தும் தேவை, ரசாயன சத்தும் தேவை, எல்லாமே தேவை. வேதிவினை மாற்றம் செய்யக்கூடியதுக்கு எல்லா சத்துக்களுமே இருக்கணும் சரிங்களா. இந்த உப்புன்றது பார்த்தீங்கன்னா யூரியா, பொட்டாஷ் எல்லாமே ஒரு வகையான உப்பை சேர்ந்ததான், உப்பு இனத்தை சேர்ந்ததான். இந்த உப்பு இனம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாட்டு கோமியத்தில் கிடச்சி போயிடும். மாட்டு கோமியத்தை நீங்கள் ஒரு நாளைக்கு இப்படி ஒரு நல்ல தலையில் வலுவலு தரையில் ஊற்றி விட்டீங்க அப்படி சொன்னால் அது நல்ல வெயிலில் காஞ்சிருச்சுன்னா அது ஃபுல்லாக உப்பு படிஞ்ச மாதிரி இருக்கும், இயற்கையாகவே உப்பாயிரும். அந்தளவுக்கு உப்புச்சத்து நிறைந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் நம்மளுடைய மாட்டுச்சாணிக்கும் இருக்கும், இந்த கோமியத்துலையும் இருக்கும். அப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு உண்மையிலுமே நம்மளுடைய மண் வளமாகும் சரிங்களா. இன்னைக்கு நம்ம நிறைய மலடாகி போச்சு, நம்மளுடைய மண் வந்து நிறைய ரசாயனங்களை கொட்டி மனிதனும் மலடாயிட்டாங்க, மண்ணும் மலடாயிடுச்சு, மண்ணும் பாறை ஆயிடுச்சு, மனிதனும் பாறை ஆயிட்டான். நம்ம அதையும் நம்ம ஒத்துக்கணும் சரிங்களா. அப்போ மண் எப்படி மலடானுச்சு அப்படின்னு கேட்டால் ரசாயன உரம், பூச்சிக்கொல்லி மருந்து, களைக்கொல்லி மருந்து, அந்த மரபணு மாற்றப்பட்ட விதை, அதுக்கு வந்து மாற்று ஏற்பாடுகள் இருக்குது. ஒரு 22 வகையான விதைகளை எடுத்து ஒன்று சேர்த்து எல்லா பக்கமும் ஏகமாக இது பண்ணிட்டு அது ஒரு 21 நாளில் வளர்ந்ததுக்கப்புறம் அதை அப்படியே மடக்கி உழுதுட்டோம் அப்படி சொன்னால் அந்த இடம் நல்லா வளம் பெறும். 22 வகையான விதைகளை எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நம்ம விதைச்சி விட்டுட்டு 21 நாளில் நல்லா இப்படி செடிகள் வந்துடும். இந்த செடி வந்ததுக்கப்புறம் இதை உழவு பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த இடம்
மண் வந்து வளமா மாறிடும். உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி மேடம். நன்றி நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு உழவும் உணவும் என்ற வேளாண்மை நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.